நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெஸ்ட் ஃபோக் சாங் 2010. அடுத்ததாக இன்னொரு கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ். அந்த கேட்டகரி என்னன்னா பெஸ்ட் ஃபோக் சாங். பெஸ்ட் ஃபோக் சாங் 2010. இந்த விருதை விஜய் மியூசிக் அவார்ட்ஸுடைய பெஸ்ட் ஃபோக் சாங் 2010 விருதை வழங்குவதற்காக 2 இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டிஸை நம்ம அழைக்க போகிறோம். தமிழ்நாட்டில் இவங்களுக்கு எப்போதுமே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும். அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கோலாம் நம்ம பேர் வச்சுருக்கோம். இட்லிக்கே இவங்க பேர் வச்சோம் அப்படின்னா அது இவங்க ஒரு ஆள் தான். திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள். இன்னொருவர் டாடா கோல்ட் பிளஸினுடைய ரீட்டைல் அண்ட் மார்க்கெட்டிங்குடைய ஹெட் ஆர் ஷரத் அவர்கள். இருவரையும் இந்த வெற்றியாளர் யார் என்பதை அறிவிப்பதற்காக அழைக்கிறோம். The nominees are, let's see. Best Folk Song 2010. The nominees are ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு Jingi Chika from Maina. வேகமா நான் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா Adida Nayandiya from Goa. Pacha Manja from Tamil Padam. Jilla Vittu from Eason. Kannurendum from Kutti. And the winner is Best Folk Song of the Year 2010. நாமினிஸ் பார்க்கும்போது எந்த பாட்டுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கிடைச்சதோ அந்த பாட்டுக்கு தான் தஞ்சை செல்வி ஜேம்ஸ் வசந்தன் ஃபார் ஜில்லா விட்டு. தஞ்சை செல்வி அவர்களுடைய சார்பிலும் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களிடம் அந்த விருதையும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். படத்துக்கு ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துறீங்களே. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு அப்படியே பாடிக்கிட்டே இருக்க மாதிரி. அதுவும் அந்த கேப் விட்டு டான் டான் ஒரு மியூசிக் விட்டு வருது. அது எப்படி? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆப்வியஸ்லி. பட் எனக்கு தஞ்சை செல்விக்கு இதான் முதல் பெரிய ஒரு பப்ளிக் மேடை. பாவம் அவங்களுக்கு அது கிடைக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் தஞ்சை செல்வி வரலன்னு எனக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க அவங்களுக்கும் என்னோட டைரக்டர் சசிகுமாருக்கும் இந்த பாட்டு எழுதின மோகன்குமார் ராஜனுக்கும் தான் போய் சேரணும். இதோட பின்னணி ஒன்று சொல்லிக்கலாமா ப்ளீஸ்? 2009 ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டுட்டு இருந்தோம். அப்போ ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் ஒன்று என் டைரக்டர் கேட்டார். அது ஐட்டம் சாங் மாதிரி இருக்கணும், ஆனால் ஐட்டம் சாங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி நான் ஒரு டியூன் கொடுத்து மோகன்ராஜன் லிரிக்ஸ் எழுதி அந்த பாட்டை ஒருத்தவங்க பாடியை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ப்ரொடியூசரோட மனைவி அடுத்த நாள் வந்து, முந்தின பாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தீங்க, இந்த பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது, தியேட்டரில் வந்தால் எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, ஒரு நல்ல ஐட்டம் சாங்காக போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்லி கேட்காம கடைசியில் என்ன அந்த படத்துல இருந்தே விலக்கிட்டாங்க. நான் பொறுமையாக அந்த பாட்டோட காத்திருந்தேன். டைரக்டர் சசிகுமார்கிட்ட ஒரு தற்செயலாக ஒரு நாள் ஒரு பாட்டை போட்டு காமிச்சப்போ, இதை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, என் படத்துக்கு திரைக்கதைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சாங்காக இருக்குன்னு ஒரு பாட்டோட அருமையை வேல்யூவை உணர்ந்து பயன்படுத்தினார். அதுதான் இந்த ஜில்லா விட்டு ஜில்லா. வேண்டான்னு சொன்ன பாட்டு இன்னைக்கு இந்த விருதை அவங்க வாங்கி தந்திருக்கு. இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய பலமே நான் நினைக்கிறேன் வரிகள் தான். அந்த பாடல் எழுதின மோகன்ராஜனுக்கு இந்த விருதில் முக்கியமான பங்கு போய் சேரும்.
அவருக்கும் என்னுடைய இயக்குனருக்கும் அந்த பாடல் அழகாக கோரியோகிராஃப் பண்ண கோரியோகிராஃபர் தினேஷுக்கும் தஞ்சை செல்விக்கும் என்னுடைய நன்றிகளை நான் பரிவித்து சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப Thank you, நன்றி, sir. ஜெயம் சார்